அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சதகத்துல் ஹைரா உறவுகள் அனைவருக்கும் விசேடமாக நமது சேவையில் நேற்றைய தினம் 28 அக்டோபர் 2025 சேவை பிரதான இலக்கம் 0779366266 மேற்கொள்ளப்பட்ட முயற்சியினுடைய முடிவு சம்பந்தமான விசேட பதிவு. எனவே நேற்றைய அந்த ஆரம்பித்தலுக்கு பின்னால் ஒரு நேர உணவளிப்புக்கான ஒரு முயற்சி, தகப்பனை இழந்த யூனிவர்சிட்டி கல்வி பயின்று வரும் மாணவி ஒருவருக்காக விடுதி உணவு விடயத்தை செய்து கொள்வதற்கான ஒரு உதவித்தொகை நிமித்தமான செய்தி பதியப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் உடனே அந்த முயற்சிக்கு தகப்பனை இழந்த மகள் என்ற ரீதியில மிக ஆதரவோடு முதன்மையாக ஒரு ஆலிமினுடைய சதக்கா தொகை கிட்டத்தட்ட 805 ரூபாய் 79 சதம் குருநாகல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அதனைத் தொடர்ந்து 10,000 ரூபாய் இலக்கு தொகையை கொண்ட எங்களுடைய இந்த முயற்சிக்கு இரண்டாவது சதக்கா வரவாக கலுபோவில கொழும்பு பகுதியிலிருந்து 50 வயதையும் கடந்த ஒரு தாய் 500 ரூபாய் சதக்கா அனுப்பி வைத்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் கண்டி நாவலப்பிட்டிய பகுதியை சேர்ந்த ஒரு சகோதரி, இந்த சகோதரியினுடைய சதக்கா கிடைக்க பெற்றது. அவருடைய அந்த பதிவு அல்ஹம்துலில்லாஹ் மனதை நெகிழ வைத்தது. இந்த மறைமுக சதக்காவினுடைய பங்களிப்பாளராக நீங்களும் கரம் தந்து உதவுவதற்கு படைத்தவன் அனுகூலம் புரிந்ததை இட்டும் மகிழ்கிறோம். புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. அந்த அடிப்படையில இந்த சகோதரியினுடைய பங்களிப்பு 2000. எனவே அதனைத் தொடர்ந்து கண்டி மாவட்டம் உடிஸ்பத்துவ பகுதி ஒரு ஏழை குடும்பத்தினுடைய ஒரு சகோதரி 500 ரூபாய் சதக்கா குறித்த இந்த விஷயத்துக்காக அனுப்பியிருந்தாங்க. அதாவது யூனிவர்சிட்டி பயிலும் எளிய குடும்ப அனாதை, அதாவது தகப்பனை இழந்த மகளுக்கான உணவு ஏற்பாடு, இந்த அவசர முயற்சிக்கு சதக்காவாக 500 ரூபாய் கிடைக்க பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் கலுபோவில கொழும்பு பகுதியை சேர்ந்த அதே தாயுடைய, நான் முன்னால் அறிவித்த அதே தாயினுடைய மகன் ஒருவர், அவரும் ஒரு மாணவர். எனவே சக மாணவருடைய கஷ்டம் அறிந்த ஒரு எண்ணத்தோடு 500 ரூபாய் சதக்கா அனுப்பியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று அடுத்ததாக நாவலப்பிட்டிய பகுதி ஒரு ஆலிமினுடைய சதக்கா. எங்களோட சேவையினுடைய ஒவ்வொரு முயற்சிகளின் போதும் இவருடைய பங்களிப்புகள் இணைக்கப்படாமல் அது கடந்து சென்றது மிக குறைவு. அந்த அடிப்படையில 150 ரூபாய் தனது சதக்காக இரவு வேலை அனுப்பியிருந்தாங்க. அதே போன்று என்னுடைய உடன் பிறந்த சகோதரி மாத்தளை மாவட்டம் கந்தனுவர பகுதியை சேர்ந்த இடத்திலிருந்து 1000 ரூபாய் சதக்காக அனுப்பியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய குடும்பத்தையும் இணைத்து இந்த சதக்காவினுடைய மறைமுக இந்த முயற்சியா அழகு பார்த்த படைத்தவனை மீண்டும் ஒரு முறை பெருமைப்படுத்துகிறேன். புகழ் அனைத்தும் படைத்தவன் ஒருவனுக்கே, அவன் மிக பெரியவன். அந்த அடிப்படையில் அடுத்ததாக மாவனல்ல பகுதியிலிருந்து 400 ரூபாய் சதக்கா தொகை ஒரு சகோதரின் மூலமாகவும், அதனைத் தொடர்ந்து 339 ரூபாய் 35 சதம் புத்தள மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரி. அல்ஹம்துலில்லாஹ். நான் நினைக்கிறேன் எங்களோட சதக்கா சேவையில செய்யப்படக்கூடிய முயற்சிகளுக்கு முந்தி கொண்டும் துரிதமாகவும் சதக்காக்கள் அனுப்பும் உறவுகளுள் இவர்களும் ஒருவர். படைத்தவன் வாழும் காலம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை வளமானதாகவும், உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அது அத்துணையையும் அல்லாஹ் மிக அழகுக்குரியதாக, உங்களுடைய மனம் கவரும் விடயமாக அல்லாஹு தாலா அமைத்து அவனுடைய உதவியா ஈமானிய உங்களது இந்த அமலுக்கான பிரதி பலன்களுள் ஒன்றாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. அடுத்ததாக மாத்தர மாவட்டத்திலிருந்து 1000 ரூபாய் சதக்கா குறித்த இந்த ஒரு தாய் தனது பிள்ளைகள் சேர்த்து வைத்த உண்டியல் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சமாக அந்த பிள்ளைகள் சேர்த்த சதக்காக சேர்த்து அனுப்பியிருந்தாங்க 1000 ரூபாய் சதக்கா. அதே தாயினுடைய எமது சேவையின் மூலமாக பெற்றுக்கொண்ட ரீலோட் மூலமாக அந்த பணத்தை செலுத்திட்டு பேலன்ஸ் அமௌண்ட் 85 ரூபாவையும் இந்த சதக்காவினுடைய அவசர முயற்சிக்கு இணைத்துக் கொள்ளுமாறும் வேண்டுதல் விடுத்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இறுதியாக கடுகஸ்தொட்ட கண்டி மாவட்டத்திலிருந்து ஒரு சகோதரி, குறித்த இந்த சகோதரியினுடைய
விடயத்துல இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே அல்லாஹ் பொறுப்பெடுத்து நடத்தி தர வேண்டும் என்பதையும் ஞாபகப்படுத்துகிறோம். அதே போன்று இறுதியாக நேற்றைய அந்த சதக்காகுவ மிக அழகான முறையில் முடித்து தந்த தம்பதிகளாக கொழும்பு மாவட்டத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் நமது சதகா சேவையை மட்டுமல்ல, சதகா என்ற இந்த அமலையே உயிர் மூச்சுக்கு நிகராக ஆதரிக்கக்கூடிய, அன்பு செலுத்தி அதனை கரமேந்தி பாக்கியமாக சுமந்து தங்களை பயன்படுத்தி வரக்கூடிய தம்பதிகள் என்று கூட சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில இவர்களுடைய சதகா 2300 ரூபாவோட இலக்கு தொகை 10,000 ரூபாவை கடந்து இந்த முயற்சி நிறைவுக்கு வந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலை, அதாவது 29 அக்டோபர் 2025 குறித்த அந்த மகளுடைய வங்கி கணக்கிற்கு 10,500 ரூபாய் சதகா தொகை வழங்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த தொகை கிடைக்கப்பட்டதன் பின்னால, அதாவது அனுராதபுரம் மாவட்டம் கிக்கிராவை பகுதி தகப்பனை இழந்த யூனிவர்சிட்டி பயிலும் மகள் ஒன்றின் விடுதி உணவு ஏற்பாடுக்கான சிறு உதவித்தொகை 2025 ஆண்டு 10 மாதம் 29 ரூபா 10,500 குறித்த மகளின் வங்கி இலக்கத்திற்கு வைப்பு செய்யப்பட்டது. இந்த அவசர உதவி முயற்சியினுடைய கோட் இலக்கம் எங்களோட சேவையால் வழங்கப்பட்டது. SK சதகத்துல் ஹைரா EHP எமர்ஜென்சி ஹெல்பிங் ப்ராஜெக்ட் 0003 என்ற கோடி இலக்கத்தை கொண்ட இந்த முயற்சி சேர்ந்த சதகா முழு தொகை 10,080 ரூபாய் 14%. வழங்கப்பட்ட சதகா முழு தொகை 10,500 ரூபாய். எனவே இந்த முயற்சியின் போது மீதமாக எந்த ஒன்றும் இல்லை என்றதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு KSB லீடர்ஷிப் அஸ்ஸதகத்துல் ஹைரா சேவை இலக்கம் 0779366266 கண்டி ஸ்ரீலங்கா. அப்டேட் பதிவு திகதி 29/10/2025. இந்த ஒரு செய்திக்கு பின்னால குறித்த அந்த மகளுடைய தாய் எங்களுக்கு எழுதிய அழகிய வரிகள் படைத்தவனை புகழ்ந்த நிலைமையிலும் என்னால வாய்ஸ் கூட போட முடியாத ஒரு சிச்சுவேஷன் சகோதரர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர். இதை விட பெரிய வார்த்தைகள் என்ன இருக்குதா? படைத்தவனை பெருமைப்படுத்தின இந்த வார்த்தைகளோட என்ற வார்த்தையோடும் கஹஃப் சூராவை ஓதி அல்லாஹுவிடம் துஆ கெஞ்சினேன் பிரதர். என்னால பேச முடியல, உள்ளம் குமுறி கண்ணீர் கொட்டுதோ. நிச்சயம் அல்லாஹ் என் நிலைமையை அறிந்தவன். என்னை போல தனியாக தவித்து கொண்டிருக்கும் உள்ளங்கள் எத்தனையோ இருக்கும். அல்லாஹ் உங்கள் முயற்சியை ஒரு நாளும் வீணடிக்க மாட்டான். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல இந்த சேவைக்கான நிறைவான உதவிகளை அவன் புறத்திலிருந்து செய்வதற்கான சகல துறை உதவிகளையும் செய்யும் ஒரு இடமாக இந்த இடத்தை நான் பாவிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக அல்லாஹ் உங்கள் இந்த பணியை பொருந்திக் கொள்வான். அதே போல இந்த சதகாவை அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி உதவி பண்ணினவங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். உதவி நான் இந்த இடத்துல நிஜங்களாகிய நீங்கள் இந்த துஆவுக்கு பாத்திரமானவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். சதகா செய்தவங்களுக்கு அல்லாஹ் என்னவெல்லாம் கூலி கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறானோ அத்தனையும் நிச்சயம் அல்லாஹ் தருவான். மேலும் மேலும் வாழ்க்கையில் பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் தருவான். அல்லாஹ் எங்களை விடல்ல. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வ புகழ்ந்திருக்கிறார் இந்த சகோதரி. அது மட்டுமல்ல, மல்லம் யஷ்குரின் நாஸ வலம் யஷ்குரில்லா, மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவர் படைத்தவனுக்கும் ஒருபோதும் நன்றி செலுத்தியவராக மாட்டார். அந்த அடிப்படையில அல்ஹம்துலில்லாஹ் உதவிய உள்ளங்களையும் நன்றி உள்ளத்துடன் நினைவு கூர்ந்திருக்கிறாங்க இந்த தாய். அவருடைய இந்த வரிகளுடைய முதல் பகுதி. இரண்டாவது, இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் இப்படியான தேவையுள்ளோருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தரணும். கொடுக்கும் மனசோட தான் அல்லாஹ் எங்கட உள்ளத்தையும்
படைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் பிரதர், இந்த உங்களோட சதக்கா சேவைக்கு நானும் சரி எந்த பிள்ளைகளும் சரி சந்தர்ப்பம் வரும்போது கட்டாயம் சதக்கா செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடையணும் நீயத்து வைத்துள்ளோம். இந்த நீயத்தை அல்லாஹ் நிறைவாக கபூல் செய்வானா. நாம் மரணித்தாலும் அல்லாஹ் இந்த எண்ணத்தை உயிர்ப்பிப்பானா. இந்த சேவையை படைத்தவன் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். அவன் பொறுப்பில் உள்ளது ஒரு நாளும் குறையுள்ளதாக மாறாது, நிறைவு பெறும், வளரும் என்றதனையும் சந்தேகம் இல்லை. அதே போன்று நிச்சயம் பிரதர், உங்களோட இந்த முயற்சியை அல்லாஹ் பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக் அல்லாஹு ஹைர். லைஃப்ல ஆஃபியத்தையும் பரக்கத்தையும் தருவான். எங்களை போன்றவங்கள கண்ணீர் துடைக்க அல்லாஹ் ஹயாத்தையும் நீடிப்பானாக என்ற விசேட துஆவை இந்த பாவியான அடியானோடு சம்பந்தப்படுத்தி குறித்த அந்த வரிகளை அந்த தாய் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில வரிகளையும் சொல்லியிருந்தாங்க, நான் அதை பதியல்ல. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இது மாதிரியான ஒரு சேவைய அல்லாஹ் எங்களுக்கு படைத்த இறைவன் இந்த உலகத்துல தந்த இந்த சந்தர்ப்பத்துல, இந்த மூச்சு விட்டு வாழும் காலத்துல படைத்தவன் பார்க்க சேமிப்பாக மிக பத்திரமாக கவனமாக பாதுகாத்து முன்னேற்பாடாக வழி அனுப்பி வைப்பதற்கான சந்தர்ப்பத்தை தந்த படைத்தவனுக்கு நன்றி கூறியவனாக புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அவன் மிக பரிசுத்தமானவன், சகலவற்றுக்கும் பலமானவன், மிக பெரியவன் என்றதையும் சொல்லி விடைபெறுகிறேன். நீங்களும் இது மாதிரியான முயற்சிகளுக்கு கரம் கொடுங்கள். அறம் செய்ய படைத்தவன் பார்க்க நமது பணியும் பங்களிப்பும் அமையட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.